அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala muhammadin wa ala ali muhammadin kama sallaita ala ibrahim wa ala ali ibrahim innaka hamidun majid. Allahumma barik ala muhammadin wa ala ali muhammadin kama barakta ala ibrahim wa ala ali ibrahim innaka hamidun majid. Amma ba'd. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருட்கொடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற வாராந்திர கடமையான
ஜும்மா என்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹுவினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதனுக்கு குறிப்பிட்ட ஒரு தவணையை இந்த உலகத்திலே வழங்கி அந்த தவணை வந்து விட்டது என்றால் அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி அந்த மரணத்திற்கு பிறகு மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் போதனைகளிலும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்ப மனிதனுக்கு என்ன காரணத்திற்காக ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தையும் வாழ்க்கையையும் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான், என்ன காரணம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஏன் மனிதனுக்கு நாம் வாழ்க்கையை கொடுத்தோம், ஏன் அந்த வாழ்க்கையினுடைய இறுதியிலே அவனுக்கு மரணத்தை நாம் வழங்கி இருக்கிறோம் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்முறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். உங்களுக்காக நாம் ஏற்படுத்தி இருக்கிற இந்த மரணம், இந்த வாழ்க்கை, இறைவன் முதலில் மரணத்தை சொல்கிறான், இரண்டாவதாக வாழ்க்கையை சொல்கிறான். இந்த மரணத்தையும் வாழ்க்கையையும் உங்களுக்கு நாம் ஏன் தந்திருக்கிறோம் என்றால், உங்களில் யார் நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்திருக்கிற நமக்கு, அதுவும் அல்லாஹுவை மட்டுமே ஈமான் கொண்டிருக்கிற முஃமின்களுக்கு இந்த உலகத்திலே பல கட்டத்திலே இறைவன் நம்மை சோதிப்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால், திருமறை குர்ஆனினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய வசனத்திலே சொல்லுகிற பொழுது, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஸ்ஸிரிஸ் சாபிரீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். உங்களை நாம் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்களை பறித்து உங்களுடைய விவசாய நிலங்களை, உங்களுடைய பயிர்களை சேதப்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். இப்படியான உங்களுடைய சோதனைகளிலே யார் அதிலே பொறுத்துக் கொள்கிறீர்களோ, அந்த சோதனையை சகித்துக் கொள்கிறீர்களோ, நபியே அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று, சுவர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான் என்கிற நற்செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அப்படியானால் இந்த உலகத்திலே மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு பல கட்டத்திலே பல்வேறான சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வழங்குவான். பயத்தை கொண்டு சோதிப்பான் என்றால், தினம் தினம் இறைவன் ஏதாவது ஒரு பயத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி அந்த பயத்தின் காரணமாகவே நாம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவோம். கொரோனா என்கிற அந்த காலகட்டத்திலே அந்த கொரோனா என்கிற நோய் வந்து மரணித்தவர்களை விட அந்த நோய் நமக்கு வந்து விடுமோ என்கிற அந்த பயத்தால் மரணித்தவர்கள் தான் அதிகம். ஆய்வு சொல்கிறது, புள்ளி விவரம் சொல்கிறது. இந்த நோய் நமக்கு வந்து விடுமோ என்று பயந்து தூக்குமாட்டி செத்து போனவர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறார்கள். அந்த பயம் என்பது நம்முடைய உள்ளத்திலே வருகிறது என்றால் அது இறைவன் புறத்திலே இருந்து நமக்கு வரக்கூடிய சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உயிர்களை பறித்து நாம் சோதிப்போம். நம்முடைய நெருங்கிய நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம், நம் பாசத்திற்குரிய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள் என்று யாருடைய உயிரை பறித்தும் இறைவன் நம்மை சோதிப்பான். அப்படியான அந்த சோதனையிலே
நாம் பொறுமையாளர்களாக அதை சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் அதிகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறார். இந்த உலகத்திலேயே இவர்கள்தான் அதிகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்றால் அது யார் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்கிறார்கள், நபிமார்கள் தான். இந்த உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் நமக்கு பதில் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே நபிமார்கள் சோதிக்கப்பட்டதை அளவிற்கு வேற யாரும் சோதிக்கப்பட்டது கிடையாது. அவ்வளவு பெரும் நெருக்கடிக்கும் சோதனைக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்வதை போன்று வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான ஒரு சிறப்பை சொன்னதே கிடையாது. அந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சிலாகித்து பெருமைப்பட சொல்கிறான். அல்லாஹ் திருமறையிலே இப்ராஹிம் நபியை பற்றி அறிமுகம் செய்கிற பொழுது சொல்கிறான், வத்தகதல்லாஹ இப்ராஹிம ஹலீலா. இதோ இந்த இப்ராஹிம் இருக்கிறாரே அவர் என்னுடைய உற்ற நண்பன் என்று அல்லாஹ் சொல்றான். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாம சொல்லுவோமே, இவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, என்னுடைய நல்லது கெட்டது, என்னுடைய சுக துக்கம், நான் எல்லாத்தையும் இவன்ட்ட சொல்லுவேன், இவன்ட்ட நான் பரஸ்பரமாக அதை பகிர்ந்து கொள்வேன் சொல்லுவோமே. அப்படி இறைவன் சொல்கிறான், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னுடைய உற்ற நண்பன் யார் என்றால் இந்த இப்ராஹிம் என்று இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்கிற பொழுது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இதோ இந்த இப்ராஹிம் இருக்கிறாரே ஒரு தனி மனிதன் அல்ல, ஆள் ஒரு மனுஷன் தான். ஆனால் ஒரு சமுதாயம் என்ன வேலையை செய்ய முடியுமோ, ஒரு சமுதாயம் என்ன வேலையை செய்யணுமோ அதை தன்னந்தனியாக இருந்து என்னுடைய நண்பர் இப்ராஹிம் செய்திருக்கிறார் என்று இந்த இப்ராஹிம் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றார். அப்படி இறைவனால் திருமறை குர்ஆனிலே என்னுடைய நண்பன் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு இறைவன் கொடுத்த சோதனையை போன்று இந்த உலகத்திலே வேற எந்த மனிதருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியதே கிடையாது. சோதனையிலே பெரிய சோதனை அவருக்கு எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான் என்றால், அவருடைய தள்ளாத வயதாயும் இறைவன் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவே. அவர் திருமறை குர்ஆனிலே அவர் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் நமக்கு பட்டியல் போட்டு சொல்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா, என்னுடைய முடிகள் எல்லாம் நிறைத்து விட்டது, என்னுடைய நரம்புகள் எல்லாம் மெலிந்து விட்டது, என்னுடைய மனைவி எல்லாம் மலடியாகி விட்டார், எனக்கு ஒரு வாரிசை கொடு, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று கேட்கிறார்கள். ஒரு நபி இப்படி இறைவனிடத்திலே ஒரு குழந்தை பாக்கியம் கேட்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய சோதனையாக இருக்கும் என்றால், சமகாலத்திலே வாழக்கூடிய நமக்கு நம்முடைய அக்கம் பக்கத்துல நம்முடைய சொந்தக்காரர்கள் யாராவது திருமணமான புதுசுல, திருமணமான உடனே நாம் அடுத்ததாக அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வியே என்னன்னா, எது குழந்தை உண்டா இருக்குதா, எது விசேஷம் இருக்குதா, மருமக எது மாசமா இருக்காங்களா, இப்படிதான் கேட்பாங்க. திருமணமான உடனே குழந்தை பிறக்க வேண்டும் என்பது இன்றைக்கு ஒரு விதியாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி நபியாக இருக்கிறார், இந்த மக்கள் மன்றத்திலே இந்த மார்க்கத்தை ஏகத்துவத்தை எடுத்து பிரச்சாரம் செய்கிறார், அவருக்கு குழந்தை இல்லை. எவ்வளவு வசைபாடி இருப்பாரு. ஒரு நபின்னு சொல்ற ஒரு குழந்தை பெற்றுக்கிற துப்பு இல்லை என்று பேசியிருப்பார். ஒரு நபின்னு சொல்ற உனக்கு ஒரு வாரிசு இல்லை என்று திட்டி இருப்பார்கள், கேவலமாக பேசியிருப்பார்கள். அதையெல்லாம் பொறுத்துக் கொள்கிறார், அந்த சோதனையை சகித்துக் கொள்கிறார். அல்லாஹ்ட்ட கோபப்படல, இறைவா உனக்கு கண் இல்லையா, ஒரு நபியா இருக்கிற எனக்கே குழந்தை இல்லையா என்றெல்லாம் அவர் அல்லாஹ்விடத்தை திட்டவெல்லாம் இல்லை. இப்படியான சோதனையிலே கூட, கடுமையான நெருக்கடி ஏற்பட்ட நேரத்திலேயும் கூட அவர் அல்லாஹ்விடத்திலே, இறைவா எனக்கு ஒரு வாரிசை கொடு என்று கேட்கிறார். இறைவன் அவருக்கு 1க்கு 2 வாரிசை கொடுக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற 2 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வழங்குகிறார். அப்படி தள்ளாத வயதில ஒரு குழந்தை கிடைச்சா அந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் இருக்கும். எடுத்து கொஞ்சணும்னு நினைப்போம், ஆரத்தலைவி முத்த கொடுக்கணும்னு நினைப்போம், அந்த குழந்தையோடு நம்முடைய நேரத்தை ஒதுக்கி செலவு செய்யணும்னு நம்ம நினைப்போம். அப்படித்தான் இப்ராஹிம் நபியும் நினைத்திருப்பார். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த சோதனை உடனே கொடுக்கிறான்.
இதோ உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய பச்சிலம் குழந்தை இஸ்மாயிலையும் ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுரு. எவ்வளவு பெரிய சோதனை, யோசிச்சு பாருங்க. பச்சிலம் குழந்தை, அதுவும் தள்ளாத வயதிலே இறைவன் ஒரு மகனை தருகிறான். அவனை கொண்டு போய் வனாந்திர பாலைவனம், தண்ணி இல்ல, சோறு இல்ல, ஆள் நடமாட்டம் இல்ல, அறுத்து போட்டா கேட்கறதுக்கு நாதி இல்ல, அப்படியான ஒரு பாலைவனத்திலே, வனாந்திர பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு வா உன்னுடைய மகனையும் உன்னுடைய மனைவியையும். அல்ல அடுத்த கட்ட சோதனையை தரான். அதையே செய்யறாரு. சரி, பரவாயில்லை, இறைவனுடைய சோதனையை நாம் என்ன செய்வோம், அதை செய்யணும்னு சொல்லி நேரா அந்த குழந்தையையும் மனைவியையும் பாலைவனத்தில் விட்டுட்டு வந்து விடுகிறார். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உன் மகனோட போய் சேர்ந்துக்க. சிறிது காலம் கழித்து அவர் ஒரு வாலிப பருவம், ஒரு பருவத்திலே வரக்கூடிய நேரத்திலே அவரோட சேர்ந்துக்க அல்லாஹ் சொல்றான். சரின்னு சொல்லி தன்னுடைய மகனோடு சேர்ந்து வாழலாம்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அல்லாஹ் ஒரு சோதனையை தருகிறார். என்ன சோதனை? உன்னுடைய மகனை எனக்கு நீ அறுத்து பலியிடணும். அல்லாத வயதுல ஒரு குழந்தை, அந்த குழந்தையோடய இருக்க முடியல, பாலைவனத்தில் விட்டுட்டு வர சொல்லிட்டான். அந்த குழந்தையை ஒரு பருவ வயதை அடையக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையோடு நம்முடைய நேரத்தை செலவு செய்யலாம், தன்னுடைய மகனோடு இருக்கலாம் நினைக்கிற பொழுது அடுத்த கட்டமாக அல்லாஹ் சோதனையை தருகிறான். உன்னுடைய மகனை நீ அறுத்து பலியிடணும் அல்லாஹ்க்காக. அதற்கும் துணிக்கிறான். சரி, நான் அறுத்து பலியிடுறேன்னு வராரு. அந்த சோதனையையும் அவர் என்ன செய்கிறார், செய்ய முயற்சிக்கிறார். அந்த மகனும் லேசுப்பட்டால் இல்ல, அறுத்து பலியிறது சாதாரண விஷயமா? அவர் சொல்லுகிறார், இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் என்ன பொறுமைசாலியா பார்ப்பீங்க, அறுத்துக்குங்க என்னைய அப்படின்னு தலையை காட்டக்கூடிய அளவிற்கு இப்படி இப்ராஹிம் நபிக்கு பல கட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையை வழங்கினான். அந்த சோதனையில எல்லாம் அவர் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இருந்தார். நபிமார்களுக்கு இறைவன் பல சோதனைகளை வழங்கி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுஃபை தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாலேயே அவர் என்ன செய்கிறார், கொலை செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். இப்படி இந்த உலகத்திலே நபிமார்கள் பல கட்டமாக பல கட்டத்திலே அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா சோதனையிலேயும் பொறுமையாக இருந்தார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நபியே, நீங்கள் மிகுந்த நற்குணத்திலே இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் கோபப்படக்கூடியவர்களாக கடுகடுப்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த மக்கள் என்றைக்கோ உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்கிறார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நேரத்திலேயும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, எந்த சோதனையையும் சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கடைத்தெருவுக்கு சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு காட்டு அரபி நபிகள் நாயகம் ஒரு கழுத்தில துண்டு போட்டிருக்கிறார். அந்த துண்டை இறுக்கி எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகத்தினுடைய குரல் வலை நசுங்கக்கூடிய அளவிற்கு, நபிகள் பெருமானாருடைய கழுத்தெல்லாம் சிவந்து போகக்கூடிய அளவிற்கு ரொம்ப இறுக்கமா அதை துண்டை கட்டி, எனக்கு ஏதாவது கனி யாசகம் கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. ஏதாவது பிச்சை எடுக்கிறார், நம்முடைய பாஷையில சொல்லணும்னா ஒரு பிச்சைக்காரன் நம்மள்ட்ட கேட்கிறான், காசை கொடுன்னு கேட்டா நாம என்ன செய்வோம், எடுக்கிறது பிச்சை, அதுல திமிரு வேறையா அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிச்சை எடுக்கக்கூடியவர் இப்படி ரொம்ப கரடு முரடாக நடந்து கொள்கிறார். சகாபாக்கள் எல்லாம் அவரை அடிப்பதற்காக அப்படியே பாயறாங்க. அந்த நேரத்திலே கூட அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக இருக்கு. அவருக்கு ஏதாவது பொருளை கொடுங்க, அவருக்கு அது தெரியல, எப்படி யாசகம் கேட்கணும் கூட தெரியாத அளவுக்கு அவர் இருக்கிறார் சொல்லி நபிகள் நாயகம் அந்த நேரத்திலே அதை பொறுமையோட எடுத்து சகித்து கொண்டு அவருக்கு ஏதாவது பொருளை கொடுத்துடுங்க அனுப்புறாங்க. அப்படி இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களினுடைய அந்த சோதனைகளில் எல்லாம் பொறுத்து இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு பெண்மணி ஒரு மையத்தினுடைய பக்கத்திலே இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து விட்டு, பெண்மணியே அழுவாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய மகனை
அந்த பெண்மணி மகன் மரணித்து விட்டார்கள். அந்த மகனுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு பெரும் சோதனை. அந்த நேரத்திலே அவர்கள் அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் இப்படி ஒரு பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? பொறுமையா இருங்க. அப்ப அந்த பெண்மணி நபிகள் நாயகத்தை பார்த்து, உனக்கு இப்படி ஒரு சோதனை வந்தா தெரியும், அந்த பக்கம் போன்னு சொல்லி திட்டி அனுப்பி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் வந்து விடுகிறார். அடுத்த நாள் காலையில அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுகிறது, நேற்று இரவு வந்தது அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம். அந்த பெண்மணிக்கு இருட்டுல யாருன்னு தெரியல, யாருன்னு தெரியாம யாரோ நினைச்சு திட்டிடுறாங்க. ஆனால் அது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று தெரிந்த உடனே, ஐயோ அல்லாஹ்வுடைய தூதரை நாம திட்டி இருக்க கூடாதே, அது தப்பாச்சே, அவருக்கு நம்ம மரியாதை தானே கொடுக்கணும், அப்ப நபிகள் நாயகத்திட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானாருடைய வீட்டிற்கு அனுமதி கேட்டு வீட்டுக்குள்ள போய், அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்று இரவு நீங்க தான் என்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியாது, என்னைய மன்னிச்சுக்கிடுங்க, நான் தெரியாம உங்களை திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார்கள், பெண்மணியே, பொறுமை என்பது கோபத்தினுடைய ஆரம்பத்தில் வர வேண்டியது. இன்றைக்கு பல பேர், நம்மள பல பேர் இருக்கிறோம், கோபம் வந்த உடனே சடால்னு பிடிச்சு திட்டிடுவோம், ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்றது. அது பொறுமை அல்ல. சோதனை வரக்கூடிய அந்த நேரத்தில், சோதனையினுடைய ஆரம்பத்தில், கோபத்தினுடைய ஆரம்பத்தில் நம்மிடத்திலே வர வேண்டியது பொறுமை. உதாரணமாக, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தை ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருமா, மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருவோம், கண்ணா பின்னான்னு கையில எது கிடைக்குதோ அதை போட்டு அடிக்கிறது, அடிச்சு முடிச்சு எல்லாம் ஓஞ்சு அவன் அழுது அவன் உடம்பெல்லாம் ரத்த கரையாகி பெல்ட் எடுத்து அடிக்கிறது, வரிப்புலி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது தலைமாட்டில் உட்கார்ந்து அழுகிறது, ஐயோ என் பையனை இப்படி அடிச்சு விட்டானே, இப்படி அழுகிறானே, இப்படி வழியில துடிக்கிறானே. அப்ப அதுக்கப்புறம் நம்ம அழுது பிறண்டு என்ன பண்றது? அந்த நேரத்திலே பொறுமை என்பது ஆரம்பத்தில், அந்த சோதனையினுடைய அந்த கோபத்தினுடைய ஆரம்பத்தில் நம்மள்கிட்ட வரணும். அது வருதுல, கண்ணா பின்னாடி மாட்டடிக்கிற மாதிரி ரோடுன்னு கூட பார்க்காம அடிச்சிடுறது. அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அதை நினைச்சு நாம ஃபீல் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம். அதே போன்று கோபம் வந்துச்சுன்னு சொன்னா செல்ல போட்டு உடைச்சிடுறது. இன்றைக்கு அந்த கோபத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம கையில் இருக்கிற செல்ல தூக்கி போட்டு உடைச்சிருவோம். அந்த உடைச்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு செல்லு இல்லாம தவிக்கும் பொழுது ஒரு 15,000 20,000 ரூபாய் கடனை வாங்கி செல்லு வாங்குகிற பொழுதுதான் தேவையில்லாம உடைச்சிட்டோம் போல, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படின்னு நாம நினைப்போம். இப்ப பொறுமை என்பது நபிகள் பெருமானார் சொன்னார்களே, உங்களுடைய கோபத்தினுடைய ஆரம்பத்திலே அது நமக்கு வரணும். எந்த அளவிற்கு சொல்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். ஒரு போர்க்களத்திலே நீங்கள் ஒரு வீரனை அடித்து வீழ்த்துவது வீரம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்திலே ஒரு வீரனை போய் நீங்க அடிச்சு அவனை வீழ்த்தி ஜெயிக்கிறது வீரம் அல்ல. மாறாக கோபம் உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறீங்களே, அதுதான் வீரம்னு சொன்ன. நாம இன்னைக்கு அவங்களுக்கு வச்சிருக்கிற பேரு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? பயந்தாங்கோலி. என்ன இவன் எதுக்குமே அசர மாட்டேங்கிறான். ஒரு பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த பொறுமைசாலியை பார்த்து நாம சொல்றது என்ன? பயந்தாங்கோலிப்பா, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் அவர்கள் தான் அறிவாளிகள். கோபத்திலே எதை எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யாம அந்த கோபத்தை மெண்டு விழுங்கி அந்த நேரத்திலே பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை செயல்படுவது என்பது ஆகச் சிறந்த ஒரு காரியம். ஆனால் அதை இன்னைக்கு நாம் என்ன சர்வ சாதாரணமாக சொல்லி விடுவோம், அவன் ஒண்ணும் தெரியாது, முட்டா பையன், அவன் என்னப்பா ஒரு இப்படி இருக்கிறான் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் அதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்ப இந்த உலகத்திலே வாழக்கூடிய நமக்கு பல கட்டத்திலே சோதனை வரும். அதே போன்று பல கட்டத்திலே நமக்கு கோபமும் வரும். அந்த கோபம் வரக்கூடிய நேரத்திலே அதை மெண்டு விழுங்கி, சோதனை வரக்கூடிய நேரத்திலே அந்த சோதனையை பொறுத்து கொள்ளணும். நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன கோபம் நம்முடைய வாழ்க்கையே மாத்திடும். அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நமக்கே நடந்துடும். ஒண்ணு இல்ல, வண்டியில போயிட்டு இருப்பாங்க, சிக்னல் போட்டுருவான். சிக்னல் என்ன 4 மணி நேரமா போட போறான்? சிக்னல்ங்கிறது ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் போடுவான். அந்த நேரத்துல பொறுமை இல்லை. 40 செகண்ட் வெயில நிக்கணுமா,
ரோட்ல நிக்கணுமா அப்படின்னு வண்டியை நேரா முறுக்கிறது, ஆப்போசிட்ல வர லாரிக்கார அடிச்சிருவாங்க. அந்த 40 செகண்ட் பொறுமை இல்லை. நிக்க முடியாம திணறி நேரம் வண்டியை விட்டுவோம், எவனாவது கொண்டு வந்து அடிச்சிருவான் ஆள்காரு. அவர் மட்டும் மௌத்தா போயிட்டா பிரச்சனை இல்லை, அவருக்கு குழந்தை இருக்கும், அவருக்கு மனைவி இருக்கும், அவரை நம்பி பெற்றோர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய எதிர்காலம் என்ன? அப்ப எதையும் சிந்தித்து பொறுமையோடு இருக்கணும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 2வது அத்தியாயத்தினுடைய அந்த வசனத்திலே சொல்கிற பொழுது, அதனுடைய ஆரம்பத்திலே தொடக்கத்திலே அப்படியே சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அசாபத்துஹும் முசீபா, அந்த மூமின்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது முசீபத்து வரும் என்றால், ஏதாவது சோதனை வரும் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், காலு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இறைவா உன்னிடத்திலே இருந்து நாங்கள் வந்தோம், உன்னிடத்திலேயே நாங்கள் திரும்ப செல்ல இருக்கிறோம் என்று அவர்கள் இறைவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த உலகத்திலே எல்லா பருவ வயதை சார்ந்தவர்களுக்கும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நிச்சயமாக இறைவன் நம்மை சோதிப்பான். பெண்களுக்கு இந்த உலகத்துல பெரிய சோதனை எதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, காலையில எந்திரிச்சு என்ன நாஸ்டா செய்யறது முடியல, அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு தோசை சுடுறதா, தோசை சுட்டா அதுக்கு சட்னி வைக்கிறதா சாம்பார் வைக்கிறதா, வீட்டுக்காருக்கு சாம்பார் தான் பிடிக்கும், பையனுக்கு சட்னி தான் பிடிக்கும், 2 அரைச்சு வச்சோம்னா 2 தீர மாட்டேங்குது, ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறோமே என்ன செய்யறது, பெரிய சோதனை. அதனாலேயே மன உளைச்சலாகி ஆஸ்பத்திரிக்கு போற பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன நாஸ்டா செய்யறதுன்னு யோசிச்சு யோசிச்சு மனநோயாளியாகி ஆஸ்பத்திரிக்கு போறவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறத பார்க்கணும். அதே போன்று பள்ளிக்கூட மாணவனாக இருந்தால் ஸ்கூலுக்கு போறதுக்கு பயப்படுறான். ஐயோ போனா எழுத சொல்லுவாங்களே, படிக்க சொல்லுவாங்களே, அடிப்பாங்களே, திட்டுவாங்களே. இப்படி இந்த உலகத்தில் எல்லோரையும் ஏதாவது ஒரு வகையிலே இறைவன் நிச்சயமாக நம்மை சோதிப்பான். அந்த சோதனையிலே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் பொறுமைதான். அந்த கோபம் வரக்கூடிய நேரத்தில் அதை சகித்துக் கொள்வதுதான் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளனுடைய பண்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம் வாழ்நாட்களிலே ஏதாவது ஒரு கோபம் நமக்கு வரும் என்றால், ஏதாவது ஒரு சோதனை நம்மை வந்து அடையும் என்றால், அந்த நேரத்தில் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு நம்முடைய புத்தியை மறந்து செயல்படாமல் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து அதை சகித்து கொண்டு அதற்கு பிறகு நாம் எப்படி செயல்படுவோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை கழிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலே பொறுமைசாலியாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிற பொழுது, வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாளர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள், இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி அந்த தொழுகைக்கு நிகராக இறைவன் பொறுமையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தொழுகை என்பது ஆக சிறந்த கடமைங்க. இறைவனுக்கு பிடித்த கடமைகளிலேயே ரொம்ப அற்புதமானது தொழுகை. அந்த தொழுகைக்கு நிகரானதாக இந்த பொறுமை இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்கிற பொழுது, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். ஏதாவது சோதனை வருகிறது என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வருகிறது என்றால், இந்த உலகத்திலே ஏராளமான பிரச்சனையும் நமக்கு இருக்கிறது. பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, குடும்ப பிரச்சனை இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மாமியா மருமக சண்டை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையில நாம் இறைவனிடத்திலே தொழுது பொறுமையோடு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை தருகிறான் என்று. அந்த அடிப்படையில வரக்கூடிய காலத்திலே எல்லா நேரத்திலேயும் எல்லா சோதனைகளிலேயும் நாம் பொறுமையாளர்களாக இருந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய
எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அபூ சுலைம், உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய இரண்டு கணவன் மனைவிமார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு என்றால், இந்த மார்க்கத்திற்காக மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். இவர்கள் இப்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த அபூ சுலைம் என்று சொல்லக்கூடியவர்கள் மரணித்து விட்டார்கள். இந்த மரணத்தை தாங்க முடியாமல் இந்த உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய இந்த சகாபிய பெண்மணி அழுது கொண்டே தன்னுடைய கணவன் இறந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த பெரும் சோதனைக்காக அழுது கொண்டே இருக்கிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதுக்கு வருது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உம்மு சுலைமா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே, உங்களுடைய கணவர் மரணித்து விட்டார், இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தருகிறேன், அந்த பிரார்த்தனையை நீங்க அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்கள். என்ன பிரார்த்தனை என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவா, உன்னிடத்திலே நாங்கள் வந்தோம், உன்னிடத்திலேயே திரும்பி நாங்க செல்ல இருக்கிறோம் என்ற இந்த பிரார்த்தனையை நாம சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும் அஜ்ர்னி முஸீபத்தன் வ அக்லிஃப்லி கைரம் மின்ஹா என்ற இந்த பிரார்த்தனையை கற்றுத்தருகிறார்கள். இந்த பிரார்த்தனைக்கு என்ன பொருள் என்றால், இறைவன் நமக்கு என்ன சோதனையை கொடுத்திருக்கிறானோ அந்த சோதனையிலேயும் எனக்கு அருள் புரி, இதை விட சிறந்ததை எனக்கு தா அப்படின்னு. உதாரணமாக நமக்கு ஒரு சோதனை வருது, ஒரு பொருளாதார ரீதியில ஒரு தொழிலை நாம் செய்கிறோம், அந்த தொழில் நஷ்டம் அடைந்து விடுகிறது என்றால் அந்த நேரத்திலே நாம கூனி குறுகி போய் விடாமல் நாம பிரார்த்தனை செய்யணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற பிரார்த்தனையை இறைவனிடத்திலே சொல்லிவிட்டு, அல்லாஹும் அஜ்ர்னி முஸீபத்தன் வ அக்லிஃப்லி கைரம் மின்ஹா என்ற இந்த பிரார்த்தனையை நாம் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உம்மு சுலைமா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லித் தராங்க. அவர்கள் அந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை செய்து அந்த பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது என்றால், அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் என்னுடைய கணவர் அபூ சுலைமா இறந்து விட்டார், அவர் இறந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த பிரார்த்தனையை நான் செஞ்சேன், ஆனால் எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை விட 1000 மடங்கு சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதரையே நான் திருமணம் முடிச்சேன், என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, இந்த துவாவை நான் ஓதினேன், இந்த உலகத்திலேயே சிறந்தவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம், அவரையே நான் திருமணம் முடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் உம்முல் முஃமினீன், மூமின்களினுடைய தாய் யார்? இந்த உம்மு சுலைம். அப்ப நாம் ஒரு பிரார்த்தனை, நமக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அந்த சோதனையிலே நாம பொறுமையை இழந்து விடாமல், அந்த நேரத்தில் இறைவா உனக்கு கண் இல்லையா, நான் தான் கிடைச்சனா என்று அல்லாஹ்வை திட்டி விடாமல் அந்த சோதனையை பிரார்த்தனையின் மூலம் எதிர்கொள்ளணும், துஆவின் மூலம் எதிர்கொள்ளணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவா, உன்கிட்ட இருந்தா வந்தேன், உங்ககிட்டயே நான் எப்ப வேணாலும் திரும்ப போக தயாராக இருக்கிறேன் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு கட்ட சோதனையிலேயும் ஓதுவோம் என்று சொன்னால் அதை விட சிறந்தது அல்லாஹ் நமக்கு தருவோம். ஒரு பொருளாதாரத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் நாம் இந்த துஆவை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருந்து இந்த உலகத்திலே இறைவன் எவ்வளவு பெரிய சோதனையை நமக்கு தருவதாக இருந்தாலும், ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது, எந்த ஒரு ஆத்மாவையும் அவர்களுடைய சக்திக்கு மீறி நான் சோதிக்க மாட்டேங்க. இறைவன் ஒரு சோதனையை தருவதாக இருந்தால் அது நம்மளால தாங்க முடியக்கூடிய சோதனையை தான் அல்லாஹ் தருவான். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சில பேர் சொல்லுவாங்க, பா என்னால முடியவே இல்லை, இப்படி ஒரு கஷ்டங்க, அப்படி ஒரு துன்பங்க, அப்படி ஒரு மோசமான சோதனைங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு ஆத்மாவையும் அவர்களுடைய சக்திக்கு மீறி நம்ம சோதிக்க மாட்டோம். அவங்க சக்தி என்னவோ அதுக்கு அளவாதான் சோதிப்போம். அவங்கனால 5 கிலோ தான் தூக்க முடியும்னா 4 கிலோ 5 கிலோ தான் சோதனை வரும், 25 கிலோ 30 கிலோ வராது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. இறைவன் என்ன நாடி இருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் நடக்காது.
நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் சோதனை நடந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய விதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையினுடைய எல்லா நேரத்திலேயும் பொறுமையாளர்களாக சகிப்புத்தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையிலே நான் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி தருவான். அப்படி வெற்றியாளர்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.